கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட இந்த வீடியோ மூலியமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். கடைசி நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். அதனுடைய 3வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிடுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம்தான் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நம்ம எதிர்பார்க்காத அனைத்து காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்ன காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, எதிர்பார்க்கிறதை விட மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் தான். ஆனாலும் கூட கர்த்தர் சகலவத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் மாற்ற வல்லவர். இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இனிமேல் உங்களை நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.